Hi, hello, my dear family members. Thank you for your support. என்னோட வீடியோஸ்க்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஈஸியாக ட்ரிப் தான் பிளான் பண்ணி சின்னதாக ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கோவில் வீடியோஸாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது ஒரு வேளை ஆன்மீக சேனலும் நீங்கள் நினச்சிக்குவீங்கன்றதுக்காக தான் என்னோடய சின்ன ஒரு பிளாகாக ஈஸியாக வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறேன். ஸோ அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதில் என்னென்ன ஃபண்ட் இருக்குதுன்னு எனக்கு தெரியல, போனால் தான் தெரியும். பார்க்கலாம். இவனுக்கு கூட போகும்போது நார்மலாக போனாலே நிறைய பிரச்சனை வரும். இதில் என்னென்ன பிரச்சனை என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு கண்டிப்பாக பார்க்கலாம். வாங்க, என்னோட நீங்களும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள், என்னோட இளம் வழக்கறிஞர் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. பின்னாடி என் தம்பி இருக்கார். அவர் இன்ஸ்டா பேஜ் என்ன சொல்லுவார். இன்ஸ்டா பேஜ் என்ன ஜீவா பேர் என்னது? மிஸ்டர் ஆர்சி பைலட்டு. நீங்கள் ஏதாவது ஃப்ளைட்டு வாங்கினீங்கன்னா இந்த பைலட்டை கூப்பிடுங்க, கண்டிப்பாக வந்து பைக் ஓட்டுவார். ஃப்ளைட்டு பைக் இல்லை. ஆமாம்ல, சாரி மாற்றி சொல்லிட்டேன். ஃப்ளைட் ஓட்டுவார் அவர். பைக்கே ஃப்ளைட்டு மாதிரி தான் ஓட்டுவார். அதனால தான் நான் பைக்குன்னு சொல்லிட்டேன். போயிட்டு இருக்கோம். பாருங்க, அப்படியே போகிறோம். எதிரில் ஒரு தார், நாங்கள் போகிறது ஒரு தார்னு பார்த்தா இங்கே பாருங்கள், நடுவில் எங்களுக்கு நடுவில் ஒரு தார் நிறுத்துறாங்க. இந்த தார் அப்பப்போ எங்கேயோ பார்க்குற மருந்து. இப்போ பார்த்தா கடைசியில் எல்லாருமே தார் தான் வச்சு சுற்றுறாங்க. தம்பியோட என்ட்ரி பாருங்க. டீ குடுக்க தான் இறங்குறோம். கால் அடிபட்டிருக்கா. நல்லா நடந்தீவா. அப்புறம் எப்படி நீ ஒரு பைலட்டு. முன்னாடி இளம் வழக்கறிஞர் போயிட்டு இருக்காரு பாருங்க. 2 பேரையும் கிளம்பி வர சொன்னேன், கிளம்பி வந்திருக்கானுங்க. அவன் அப்படி ஒரு சாக்ஸு, இவன் இப்படி ஒரு சாக்ஸ். பாருங்க, தம்பி வந்து கண்ணாடி போட்டிருக்காரு. ஏய், கண்ணாடி தான் கேட்டுறான்டா ஜீவா. இதை பாருங்க, இவங்கள தான் ஃபாலோ பண்ணிட்டு போனால் அவனுங்க நம்மளோட அதிகமாக வேகமாக போகிறாங்க. இப்போது எங்களோட டீ அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணது பார்த்தீங்கன்னா எங்கள் தம்பி ஜீவா தான். தம்பி மூஞ்ச காட்டுப்பா கொஞ்சம். சார், எங்கள் ஸ்பான்சர் இவர் தான் டீ ஸ்நாக்ஸுக்கு. அடுத்த ஸ்பான்சர் எனக்கு தெரிஞ்சு இவராக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். எதிர்பார்க்குறோம், ஆனால் பார்க்கலாம். அடா பாவி, இங்கே பாருங்கள், டீலேயும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டான்றான். பாருங்கள், தம்பி வந்து ஸ்பான்சர் பண்ணலான்னு எங்களை இந்த டீ கடைக்கு கூப்பிட்டு வந்தான். டீலாம் குடிச்சிட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்தோம். உடனே ஃபுல்லாகவே எடுங்க, ஃபுல்லாகவே எடுத்து போடுங்கன்னாரு. அதனால் அவங்களுக்காக ஒரு சின்ன வீடியோ தான். மாஸ்டர் திரும்புங்க, ஃபுல்லாக எடுக்க சொன்னீங்க, அப்புறம் நீங்கள் மூஞ்சி திருட்டா நான் எப்படி அதை பண்ணுறது பார்த்துங்க. ஜூஸ் கவுண்டர் வரையும் போகணுமா? ஜூஸ் கவுண்டர் வரையும் போக சொன்னாங்க, பார்த்துக்குங்க. நீங்கள் போகிறது வந்தால் இந்த கடையில் வந்து இங்கே சரிங்க மாஸ்டர், வரட்டுமா? பாய். வந்தோம், டீ குடித்தோம், ஸ்பான்சர் பண்ணேன், ரிட்டர்ன் ஆகிட்டோம். அவ்வளோதான், ட்ரிப்பு முடிஞ்சுது. நம்ம இதுக்கு மேலே எங்கே போகிறது? அவ்வளோதான். இதுக்கு மேலே போனோம்னா பட்ஜெட் இல்லையா. தம்பி கண்ணாடி பாருங்களேன், அழகாக இருக்கான் தம்பி. ட்ரிப்பு முடிஞ்ச கவலையில் வீட்டுக்கு போகிறான் ஜீவா. 4 ட்ரெஸ் எடுத்து இந்த கவலையோட போகிறான். ஏய், போகும்போது நான் நிற்க சொல்லி ஒன்று போட்டு எங்க ஜூ நிற்க சொல்லணும் மண்டூர். ஆமாம், சொன்ன மாதிரி. ஏய், மண்டூர் சொல்லி எடுத்துக்கலாம் ஜீவா. அங்கேயே 4 சட்டை தானே, அங்கே போட்டு ஒரு ஸ்டில் எடுத்துக்கலாமா?
இங்கேயும் ரைடர்வா போகிற இடத்துலலாம் இவங்களோட ஆக்குபேஷன் தான் அதிகமாகுது. டீசல் போடலான்னு வந்தோம், போட்டுருக்காங்க. ஜீரோ பாருங்க. பார்த்துட்டு இருக்கோண்ணா. எதுக்காக இப்போ நீ ஸ்கேன் பண்ணிட்ட சொல்ல? ஒரு 1000 ரூபாய் ஒரு டீ ஒன்று கொடுப்பாங்க பாருங்க. நீங்கள் பாருங்கள், ஒரு டீக்காக இவன் ஸ்கேனர் ஓப்பன் பண்ணி பெட்ரோல் பங்க்கு வந்து ஒரு அட்டகாசம் பண்ணுறான். அண்ணா ஏண்ணா இவங்ககிட்ட நீங்கள் ஸ்பான்சர் ஸ்கேன் பண்ணுறீங்க? ஏதோ டீ ஃப்ரீன்னு சொல்கிறான், அப்படியா? ஆமாம். இப்படிலாம் கொடுக்காதீங்கண்ணா, இவன் ஏற்கனவே சும்மா தான் இது பண்ணிகிட்ருப்பான். எங்களுக்கு அவர் கஸ்டமர்லாம், உங்களுக்கு எப்படி வேணாலும் போட்டோம். எனக்கு ஃப்ரெண்டுண்ணா. அதான் தெரியுதா? வந்துட்டோங்க, கோவளம் வந்தோம். 8 மணிக்கே வெயில் நல்ல சரியான வெயிலாக இருக்குது. கண்ணெல்லாம் கூசுது, அம்மா முடியல. பாருங்கள், இங்கெல்லாம் மீன் வாங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், மீன் வாங்குறதுக்கான கூட்டம் தான் போல். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர், எல்லாமே மீன் வாங்குறது தான் கூட்டம். பார், 2 பேரும் வீடியோ உடனே ஆளுக்கு ஒரு கண்ணாடி. ஆனால் இந்த சாக்ஸை விட மாட்டுறானுங்க கடைசி வரைக்கும். போகலாம்ப்பா, அதுதானே வந்தோம். இன்னும் 8 மணிக்கே வெயில் பொலன்னு பொழக்குது நல்லா. ஜீவாவில் தான் லேட் ஆச்சு. ஜீவா கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து வந்துருக்கலாம். 6 மணிக்குன்னு சொன்னால் நீங்கள் 1 மணி நேரம் லேட்டாக தானே போய்கின்னு வரான். ஆமாம், மீன் தான் பிடிக்கிறாங்க. ஜீவாவுக்கு ஒரே ஒரு கஷ்டம்தான், இவனும் கூட வந்துட்டுமே அப்படின்ற ஒரு கஷ்டம்தான். என்னடா ஜீவா, கரெக்டு தானே? உனக்கு என்னப்பா, நீ ஜாலியாக தான் இருப்ப. குட்டி பசங்க ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க பீச்சில். பாருங்க, அந்த குட்டி பையனை பாருங்க. பீச்சில் வந்துட்டு கால் நினைக்கலாம்ல. இரு வரேன். நினச்சாச்சு. ஐயோ, சரி, இங்கே ஆளாக கம்மியாக தானே இருக்க. ஆரம்பிச்சிட்டானுங்க என் கூட வீடியோ எடுக்க வரேன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு அங்கே பாருங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு. ஆமாம்ப்பா, கரெக்டு தான். என் வேலையை நான் பார்க்குறேன், உங்கள் வேலை நீ பாருங்கள். ஸ்லோ மோஷனா எடுக்கிறது ஃபோட்டோ, இதில் என்ன ஸ்லோ மோஷனு? இவனுங்க தொல்லை தாங்க முடியல, என் கூட வீடியோ எடுக்க வந்துட்டு தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்து சுற்றிட்டு இருக்கானுங்க. போட்டில் அதை பாருங்கள், போட்டில் போயிட்டுருக்காங்க. இப்போ தான் மீன்லாம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. அதை தான் உள்ளே வாங்கிட்டுருக்காங்க எல்லோரும். அந்த இடத்துக்கு போகிறேன், போகும்போது அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆனால் காலையிலே இங்கே நல்ல வெயில் தான். இந்த வெயிலில் தான் நல்லா எல்லோரும் இதமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. மீன் பார்க்க போகிறேன். ஓவா, இந்த மாதிரி இங்கே நிறைய மீன் இருக்கு. மீன் பாருங்க, மீன் வகை வகையாக இருக்கு. தள்ளு மீனை கட்டி திருப்புங்க, அந்த மீன் பாருங்க. இது பேர் தான் நாக்கு மீனா, ரொம்ப பெரிய நாக்கு. அப்படிதான் நாக்கு மாதிரி தான், அதனால தான் நாக்கு மீன் சொல்கிறாங்க ஜீவா. அது எப்படி கடிக்க, நீங்களா கட் பண்ண போறீங்க? நாக்கு கடிக்காதுமா, முதல்ல அவங்க கிட்ட சொல்லுங்க, நாக்கு எப்படி கடிக்கும்? நீங்க குன்றீங்கல்ல, உங்களுக்கு அவங்க எப்படி கடிக்கிறீங்க? எல்லாம் போடுறதா? அதை கட் பண்ணி போடு. அதுதான் 5 நாக்கு போட்டுருவோம். 5 நாக்கு வேணாம், எனக்கு 1 நாக்கு பிடிச்சா போடு. குட்டி நாக்கு போடுற, பெரிய நாக்கு போடு. அப்படிலாம் வேணாம், அதே எடுத்துக்கோ. 400 ரூபா கொடுத்துருக்கோம். எடுத்துக்கோ, வந்து 2 நாளைக்கு சாப்பிட்டு ஒட்டி தானே. மீன் தான் ஓடுறது நல்லது. வேற கைக்கு சாப்பிடாது. நாளைக்கு வந்து சாப்பிடு. மீன் வாங்குறன்ற பேரில் ஒரு அலப்பறை பண்ணிட்டுருக்கான். வாங்கல, சரி வச்சுக்கோங்க.
அப்புறம் என்ன இருக்கிற இது எடுத்து நல்லா போல வீடியோ எடுக்கலாம்னு வந்தோம். இவன் 200 கொடுத்து மீனை வாங்கி பாருங்க, அந்த மீனை ஆஞ்சிட்டு இருக்காங்க. கண்ணுக்கு நல்லதா? அப்போ கண்ணுத்துல சாப்பிட்டா கண்ணு நல்லா சொல்லிக்கலாம். இது நாக்கு மீன் தானே, அப்போ நாக்குக்கு தான் நல்லதுன்னு சொல்லணும். மீன் சாப்பிட்டா கண்ணு டே கரெக்டாக சொல்லிட்டாங்கடா. இந்த மீன் சாப்பிட்டா பேச்சு நல்லா வருமா? கேட்டுங்க, இந்த மீன் சாப்பிட்டீங்கன்னா அதை பாருங்க, கிட்ட கூட பார்த்துங்க. இந்த மீன் சாப்பிட்டா இது பேர் நாக்கு மீன், இதை சாப்பிட்டா பேச்சு நல்லா வரும்னு அக்கா சொல்லியிருக்காங்க. நீங்க கேட்டுட்டே அப்படி சொல்றீங்களா? அப்ப என்ன ஜீவா எதுக்காக ரீல்ஸ் எடுக்க போற? ட்ரெண்ட் ஆகணும். அவன் ட்ரெண்டாவதுலாம் எடுக்க மாட்டான் எனக்கு தெரிஞ்சு. அதெல்லாம் பொண்ணு ஃப்ரெண்டாவதுக்கு வேணா கண்டிப்பாக எடுத்து போடுவான். கரெக்டா? பொண்ணு ஆமா, பொண்ணு ஃப்ரெண்டாவது தான் அவன் ரீல்ஸ் எடுக்கிறான். அவன் ட்ரெண்டாவதுக்கு எடுக்கிறான். பொண்ணு நேரத்துல ட்ரெண்ட் ஆடும்டா. ஆமா அப்பா, பொண்ணுனாலே பிடிக்காதா? எங்க உங்களுக்கு எதுவும் காட்டா? இன்ஸ்டாகிராம் ஐடி காட்டா? ஜீவா இல்ல followers பார்த்துலாம் ஜீவா. அங்க போறா எவ்வளவு பான் பாக்குறான் பாரு. இவ்வளவு கேவலமான செயல் தெரியுமா இது? நான் வேடிக்கை பார்க்கறேன். பொண்ணே பிடிக்காதுங்க ஜீவா. வேடி கூட பார்க்க கூடாது. அது பார்க்கவே கூடாது ஜீவா. வேடிக்கை ஏன் பாக்குற? கீழே இறங்க போறோம். எங்க இறங்க போற? இன்னும் கொஞ்சம் முன்னாடி போடா. அவ்வளவுதான். ஜீவா ரெடி ஜீவா. மகாபிரபு நீங்களா? பார்த்துங்க, இவனுங்கள நான் வீடியோ எடுக்க வந்தேன். கடைசியில் இவனுங்க ஃபோனை வச்சுக்கிட்டு ஆளாளுக்கு தாரில் உட்காந்துட்டு இறங்குறதும் ஏறுறதும் கண்ணாடி ஏற்றுறதா இருக்குதுமா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கானுங்க. இது எதுக்கு நான் இவனை கூப்பிட்டு வந்தேன்னு எனக்கு தெரில. எல்லாமே என்ஜாய் எல்லாம் ஃபேமிலி மேனு கஷ்டம் தான். ஆமாம் மக்களே, இவனுங்க வீடியோலாம் எடுக்கல, காரை உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த கார் இதிலேருந்து இந்த மண்ணிலேருந்து எப்படி வெளியே போகுதுன்னு தெரில. அதை போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறான். அங்கே பாருங்கள், இந்த பில்லுலேயே தான் ஓடிட்டுருப்பான். கார் எங்கே மாட்டேன்னு எங்களுக்கு தெரியாது. நீ போ, நீ முதல்ல போய் சார், நாங்கள் வந்துடுறோம். காரை ஒரு வழியாக எந்த மண்ணிலையும் சிக்க வைக்காமல் எடுத்து போய் இடத்துல நிறுத்திட்டான். அதுதான் நடக்க விட்டான். அதுக்கு கொஞ்சம் தூரம் எங்களை நடக்க விட்டான். அது பாருங்கள், அதோ ஒருத்தர் நடந்து வந்துட்டுருக்கான். நான் இந்த பக்கம் நடந்து வந்துட்டுருக்கேன். இவன் முன்னாடி போய் நின்றுருக்கான். அது வரையும் கார் எங்கேயும் மாட்டல மண்ணில். இதுக்கப்புறம் எங்கே மாட்டாதில்ல, போயிடலாம்ல, ஏறிடலாமா? உங்களை மாதிரி நானும் சுற்றி வந்து ஏற போகிறேன். இன்னும் வீடியோவில் நான் தான் தெரிய மாட்டேறேன். வண்டி வெளியேடு, வண்டி வெளியேடு, வண்டி மூவ் பண்ணு. முடிந்தது, கார் மாட்டிக்கிச்சு. இங்கே பாருங்க, கார் மாட்டிக்கிச்சு. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் உள்ள உட்காந்தேன். வந்தவொடனே கார் உட்காந்துச்சு. அங்கெல்லாம் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் கார் உட்காரலன்னு. சுற்றுதா அங்கே பாருங்க. ஜீவா வாடா, வண்டி தள்ளண்டா ஜீவா. கார் மாட்டிக்கிச்சுரா ஜீவா. அழுகு வரல, கேளுங்க. வண்டி தள்ளம் தானே, வா ஜீவா, வீடியோ எடுக்கலாம். நல்லா இப்போ நீ தள்ளுவியா, நான் வீடியோ எடுப்பேன். அது ஒரு ஆங்கிள் வச்சு எடுக்கலாம் ஜீவா. நீ ஒரு ஆள் போதும் ஜீவா, நான் வீடியோ எடுத்தால் கரெக்டாக இருக்கும்ல. இப்போ பாருங்க, என் தம்பி வண்டியை தள்ளுவான். வண்டி போகுது. ஏறா வண்டியா ஜீவா. கில்லி விஜய் மாதிரி தூக்கணும் ஜீவா. என்ன ஜீவா டயர் பிடிச்சி தூக்குற? முடியல. சரி இருங்க, நானே போயிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு வரேன். பார்த்தீங்களா, இவனுங்களை கூட்டின்னு வந்ததுக்கு கடைசியில் காரில் மண்ணை வாரி விட்டு காரை வெளியே எடுக்க சொல்கிறேன். அதை பாருங்க, இந்த கையெல்லாம் மண், இந்த காலை கட்டு. இதை பாரு, அங்கே ஒரு ஹேண்டிகேப் போயிட்டாருங்க. இவன் வேற ஹேண்டிகேப், கால் பாருங்க, பையனை பாருங்க, கால் வேற ஏதாச்சும் குழந்தை கீழே ஓட்டான். இவங்களை கூட்டின்னு வந்ததுக்கு நல்லாவே பண்ணுறானுங்க. இவனுக்கு நான் வீடியோவை எடுத்து கொடுக்கணும், இவனுக்கு கார் வெளியே வரதுக்கு நான் மண்ணை வாரி விடணும்,
இதெல்லாம் நான் பண்ணிட்டே கூட இருக்கேன். வந்த வேலை செஞ்சுதானே ஆகணும். கரெக்டா? என்ன பண்றது, கூட வந்துட்டான்ல. போலாமண்ணா. போதும் ரொம்ப நன்றி. இப்போ எங்கே வந்திருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே இங்கே வருவேன். ஸோ வந்தால் அக்கா கடை ஒன்று இருக்கும், அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். ஜீவா வரியா? ஜீவாவுக்கு வர காலில் அடிபட்டுச்சு, வீடியோ எடுக்க வர சொல்கிறான். சரி வாங்க போகலாம், அக்கா கடைக்கு போகலாம். போமா அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருங்க. இன்னும் இன்னைக்கு நிறைய ஸ்பெஷல் இருக்கா போலையா? நான் வரும்போதெல்லாம் கடையை காலியாக வச்சுருப்பீங்க. சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி அப்படியே வீடியோ எடுக்க வந்தேண்ணா, அப்படியே சொன்னேன் அக்கா கடை இருக்கடா வர போய்ட்டு. அங்கே தான் இப்போ கார் வேறு மாட்டிக்கிச்சு, இவனுக்கு வேறு சும்மா நம்ம மண்ணு வார விட்டு எடுக்க விட்டானுங்க. எடுத்துகிற தள்ளி எடுத்துட்டோம். சரி அப்படியே வந்தோம், உங்களையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ரொம்ப நாள் ஆச்சுல்ல, நான் இப்போ பிப்ரவரி மாதம் வந்தேன். நான் இங்கே தானே இருக்கேன், நான் இந்த ஸ்ரீபுரம் தானே வந்தேன். பிப்ரவரி மாதம் வந்தமே, சரி வாடா அக்காவோடைய பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். சாப்பிடலாமா? நல்லா இருங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஒரு ஆய் சொல்கிறேங்க. நான் இப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அக்கா என்னக்கா உங்கள் கடை இங்கே வரவங்களுக்கு தெரியாதா? நான் புதுசாக சொல்லணுமா? நானா இப்போ தான் ஒரு மாதமாக ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு 4 வீடியோ போட்டிருக்கேன். எங்கள் கோயில் திருவிழாலாம் போயிட்டுருக்கு, அந்த வீடியோ போட்டிருக்கேன். அப்படியே சரி இன்றைக்கி வந்தோம், ஒரு ரவுண்டு வந்து போகலாம், ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்தோமா, அப்படியே எடுத்து போகலாம். ஃபோட்டோ ஷூட்டுக்காக வருவாங்கல்ல, இப்போ இந்த எப்படி சொல்கிறது, மேரேஜுக்காக ப்ரீ வெட்டிங் ஷூட்டு, இந்த பர்த்டே ஷூட்ஸு, இதெல்லாம் பாதி இங்கே தான் எடுப்பாங்க. இந்த அது தெரியுதில்ல, அது அந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே தான் எடுப்பாங்க. இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டு இருந்தாங்க, நான் பார்த்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி தான் எனக்கு அங்கே ஒரு வேலை இருந்தது, காரை மாட்டிக்கிட்டு அதை எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அதான் இவ்வளோ தூரம் வந்தோமே, அப்படியே இங்கே வந்து போகலாம், அக்கா கடையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். எப்போ வந்தாலும் அந்த அக்கா கடைக்கு வாங்க. அந்த அக்கா கடையில் உங்களுக்கு அந்த அக்காவும் ரொம்ப நல்லவங்க, அதே மாதிரி ரொம்ப சேஃபாக இருக்கும் உங்களுக்கு அந்த அக்கா கடை. எதாக இருந்தாலும் அவங்க பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல அக்கா தான். நான் அவங்கள பார்த்துட்ருக்கேன், ஒரு 3-4 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். பாருங்கள், இப்படியே நேராக போனால் பீச்சுக்கு போகலாம். பட் அங்கே நான் தோசை சொல்லியிருக்கேன், பசிக்குது, காலிலேருந்து எதுவும் சாப்பிடல. சின்னதாக இந்த பஜ்ஜி மட்டும் சாப்பிட்டு அப்படியே வந்தோம். சாப்பிட்டுட்டு அடுத்து கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம். வெயில் ரொம்ப அதிகமாகுது. வந்தது எடுத்ததே போதும். ஒரு சின்ன விலாகாக தான் அதை பண்ணுறேன், பார்க்கலாம். போகலாம். கொஞ்சம் சாப்பிட்டாச்சு, அப்படியே கொஞ்சம் தூரம் நடக்கணும். இந்த வெயில் நடக்க முடியாது, அதான் அப்படியே கார்லேயே போயிடுறோம். அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்ல. அப்படியே கேளம்பாக்கம் வந்தோம். அப்போ இந்த சர்ச்சை பார்த்தோம். சர்ச்சு ரொம்ப பெருசாக நல்லா இருந்தது ஆக்சுவலாக. ஆனால் ஷூட் நாட் அலௌடுன்னு உள்ள போர்டு வச்சுருக்காங்க, அதனால் உள்ளே போய் எடுக்க முடியல. ஸோ இங்கே காரில் இருந்தே அதை பார்க்கணும். நல்லா இருக்குது சர்ச்சு. அவ்வளோதாங்க, சாப்பிட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் காலையில் சீக்கிரமாக கிளம்பி வந்தோம். அப்போது இதோட போதும்னு சொல்லிட்டு நாங்கள் மறுபடியும் ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா உள்ள நிறைய நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி கண்டிப்பாக உள்ள சின்ன சின்ன விஷயங்கள் காமெடியாகவும் ஒரு சில ட்ரபுளும் கொடுத்தானுங்க. இவனுங்களை வச்சுட்டு நான் தான் வீடியோ எடுக்க வந்தேன். ஆனால் கடைசியில் இவனுங்க என்ன வீடியோ எடுக்க வச்சு ரொம்ப அது பண்ணிட்டாங்க. ரீல்ஸ் போட போகிறோம். பரவாயில்ல, அதான் ரீல்ஸ் போடுறதுக்காக நிறைய எண்ணெய் வச்சு இவனுங்க வீடியோ எடுத்திருக்கானுங்க. பார்க்கலாம். நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். தேங்க்யூ. பாய்.